இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு டேஸ்டியான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம சாதாரணமாக வேக வச்சு தான் சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிடலாம், ஏன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு நினச்சிட்டு அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, கட்டாயம் அவங்க சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபைபர் கண்டென்ட் நிறையா உண்டு, அதனால் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை அடிக்கடி நாம் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் தோலை நான் ஃபஸ்ட்டு உரிச்சுக்கிறேன். நான் வேக வைக்கலை. தோலை உரித்து எடுத்துக்கிட்டு இப்போ நாம் அதை அப்படியே ஷ்ரெட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக தண்ணியில் ஷ்ரெட் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி க்ரீன் கலர் ஆகுது. அதனால் தண்ணியிலே டைரெக்டாக நான் ஷ்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பாயசத்துக்கு ஒரு கிழங்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதுவே நிறைய குவான்டிட்டி வருது. பாருங்கள், இப்போ இந்த கிழங்கை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஷ்ரெட் பண்ணியிருக்கிறதுனால 5 to 10 மினிட்ஸில் அப்படியே ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூடி போட்டு நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாயசத்தை நான் ஃபஸ்ட் டைம் ஒரு புஃபே பார்ட்டியில் ட்ரை பண்ணேன். முதல்ல இது ஸ்வீட் பொட்டேட்டோ என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா நான் போய் விசாரித்த போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல செஞ்ச பாயசம்னு. வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூடி போட்டு நாம் 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்திலே செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிருக்கு பாருங்கள். இது வேக வைக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்திருக்கு. இப்போ நாம் மில்கை சேர்த்துக்கலாம். ஒரு 300 ml மில்க் சேர்த்துருக்கேன். மில்க்குக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் மில்க் கூட சேர்க்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்த பிறகு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க, அது கொஞ்சம் சூடானா போதும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். பட்டு பாதி தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப சர்க்கரை சேர்த்துட்டோன்னா சாப்பிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். பட் பாயசம் மைல்டாக இருந்தால் எல்லாராலையும் சாப்பிட முடியும் இல்லையா, அதனால தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சர்க்கரை அளவு சரியாக இருக்கான்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குங்க, மைல்டாக நல்லா இருக்குது. இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ரெடி பண்ணும்போது அந்த பாடு ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதை டீ இருக்கு இல்லையா, டீ பவுடர் வச்சுருப்பீங்களே அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ டீ போடும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும்.
இப்போ ஏலக்காய் பொடி நுணுக்கிட்டு வந்து அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம், அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் வெறுசாக அந்த நெய்யில் முந்திரியும் திராட்சையும் தாளித்து போடணும், அவ்வளோதான். இந்த பாயசத்தை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தபோது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே வாயிலே கரைஞ்சி போகுது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் தாளித்து கொட்டிடலாம். இப்போ நாம் ஒரு குட்டி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். எப்போவுமே முந்திரி முதல்ல போட்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது திராட்சையை சேர்க்கணும், இல்லைன்னா திராட்சை தீஞ்சிரும். இப்போ நெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். என்றைக்குமே முந்திரி லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போதே எடுத்துடணும் நாம் அடுப்புலேருந்து. ஏன்னா அந்த இருக்கிற நெய் சூட்டில் திருப்பி இன்னும் கொஞ்சம் செவந்துடும் முந்திரி. ஸோ ஃபுல்லாக செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணால் முந்திரி தீஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், திராட்சையும் உப்பி வருது, முந்திரியும் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சரியாக இருக்கும். நாம் இப்போ அதை பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ பாயசத்தில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியான இந்த பாயசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு எல்லோருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான யம்மியான பாயசம் இது. Taste and enjoy this பாயசம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.